மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நகைச்சுவை நடிகர் இமான் அண்ணாச்சி பாஜக கூட்டணி கட்சியினரை 5 முட்டாள்கள் கதை சொல்லி விமர்சித்தார். அண்ணாமலையை கூப்பிட்டு என்னப்பா 10 வருஷம் அற்புதமாக நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்கள் சொல்லக்கூடாது, இதை வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்லணும் அப்படின்னோடனே அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நாட்டில் கடைஞ்செடுத்த ஒரு 5 முட்டாளை கூட்டிட்டு வாய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டால் அவர் அண்ணாமலை கிட்ட உடனே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, 5 முட்டாளை கண்டுபிடிக்கணுமா, இது எனக்கு புதுசா இருங்க இப்போ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேரை கூப்பிட்டு விட்டாங்க. இந்த 3 பேர் யார் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3 பேர் நிற்கிறான். அவர் பேர் என்னப்பா, ஐயா ஐயா என் பேர் டிடிவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஆமாம் இவர் என்ன முட்டாள்தனம் பண்ணார் அப்படின்னு மோடி கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறார், நீங்கள் தானே முட்டாளை தேடி கண்டுபிடிச்சி போட்டு சொன்னீங்க, இவர் அவர் வீட்டுடைய ஓட்டு மேலே ஏறி உட்காந்து ஒவ்வொரு ஓடாக பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இறக்கி கேட்டேன், யோ இந்த ஓடு மேலே உட்காந்து எதுக்கே ஓட்டை அப்படியே ஒன்றுன்னா கலத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் எங்கள் தலைவர் சொன்னார், வர்ற தேர்தலில் ஓட்டை பிரித்தா நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார், அதான் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ இவர் தான் நம்ம தேடினாலும் சொல்லி நான் கூட்டு வந்திருக்கேன். ஐயா, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தன் கையில் இருப்பதாகவும் வேட்பாளர் தான் எங்கு இருக்கிறார் என தெரியவில்லை என்றும் கலாய்த்தார் இமான் அண்ணாச்சி. அதில் புதுசாக பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சின்னமா, அதே மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், அந்த மைக்கு மட்டும்தான் இருக்குது, ஆள் யாரையுமே காணும், வேட்பாளரை கூட காணும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பேர் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அன்பிற்கிணங்க